வணக்கம் திரு. வணக்கம் 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 வணக்கம். டீ சாப்பிட்டு வந்துடுறேன். உங்க பேரு? மாரியம். சொல்லுங்க மாரியம்மா, இங்க இருந்து வரீங்க? சொந்த ஊர் ஆவடி மேம். இப்போ சோழிங்கநல்லூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் என்ன வேலை செய்றீங்க? ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்றேன் மேம். சொல்லுங்க. 7-8 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்ட பிறகு அத்தை கிட்ட தான் வாழ்ந்தேன் நான். அம்மா வந்துட்டாங்க மேம். அண்ணன் நிட்டுட்டு தனியாக வந்துட்டாங்க. தனியாக வந்துட்ட பிறகு நான் எங்கள் அத்தை கூடயே இருந்துட்டேன். நான் போகல, எனக்கு பிடிக்கல, நான் போகல. அத்துக்கு பிள்ளைங்க இல்லை, அதனால என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. இப்போதான் அண்ணன் எனக்கு இடையில இப்போதான் அண்ணனே தெரியும். எனக்கு அதுக்கு சின்ன வயசுல இருந்து கிடையாது. இப்போதான் இடையில எனக்கு தெரியும் அண்ணன்ட்டு. இனிமேல் இந்த மிஸ்ஸிக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அண்ணனா இருக்க மாட்டாடா. ஏன் மாமா மாறிடாங்க. ஒரு 7 வயசு இருக்கும் மேம். 7 வயசு இருக்கும்போது எங்கள் அத்தை கிட்ட கேட்டேன், எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே சரி நான் ஒரு 10 நாள் போட்டோன்னு அதுக்கப்புறம் பார்த்து பேசி சேர்த்து விடுறாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அதுக்கு நடுவில் ஒரு ஃபங்க்ஷன் கடைக்கு இங்கேயே போயிட்டு வந்தாங்க மேம். போயிட்டு வரும்போது இந்த மீன் வாடி வண்டி இருக்குல்ல, அதில் போயிட்டு எங்கேயே வெளியே போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சிருச்சு. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? படிப்பு இல்லை மேம். அவங்கள பார்த்துக்கிறதுக்கே என் லைஃப் போயிடுச்சு. அப்பவும் அந்த சின்ன வயசுலேயும் போய் இந்த சின்ன இந்த புக்ஸுங்க கலரிங் பண்ணுறது, பேனா அப்பயும் நான் வியாபாரம் பண்ணுவேன் மேம். சின்ன வயசுலேருந்து வியாபாரம் பண்ணுறது தான், ரோடாக போய் வியாபாரம் பண்ணுறது தான். அப்போ பண்ணி அவங்களுக்கு எடுத்துன்னு வந்து சாப்பாட்டுக்கு கஞ்சிக்கு அதை வச்சு அவங்கள பார்த்துட்டு ஒரு வயசு வந்த பிறகு அவங்க கொஞ்சம் ஏந்து நிற்கும் போது ஏஜ் அட்டன் பண்ணேன். அவங்களும் இந்த கஷ்டத்துலேயே என்னை பார்த்தாங்க. எனக்கு கொடுமைப்பட்டனாலும் பார்த்தாங்க. வயசு அட்டன் பண்ணி ஒரு வருஷம் கூட வீட்டில் இல்லை, மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தோம். கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணி 3 மாசம் 4 மாசம் கழிச்சு சென்னைக்கு இட்டுன்னு வந்துட்டாரு. இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. ரோடு ஓரத்துல ஒரு குப்பை மேடு இருக்கும், குப்பை. அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்க ஒரு 4 குச்சி நட்டு ஒரு தார்பாய் மாதிரி போட்டு அதுல குடும்பம் நடத்தும். டேய், நீங்கெல்லாம் பிளாட் போறீங்களா? எஸ் பாஸ். இந்த இதெல்லாம் அந்த குப்பையில இந்த எலி கடிக்கிறது, காலுங்கள கொசு தூக்கம் கிடையாது. அதே ஜாக்கெட் உள்ள பூரெல்லாம் போகும். ரொம்ப ஒரு கரண்ட் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. அவர் என்ன பண்ணுவாரு, நான் என்ன கொட்டாயில படுக்க வச்சுட்டு அவர் வெளியே படுத்துப்பாரு தார்பாய் முடிச்சு. அப்படியே அந்த இதுல அப்படியே காலம் போயிடுச்சு. அங்கேயே ஒரு வருஷம் 2 வருஷம் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆகலன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் சொல்லி சண்டை போடுவாரு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அப்புறம் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்த்ததுனால அவங்களுக்கு வயிற்றுல நீர் கட்டி இருக்கு, அதனால அவங்களுக்கு தங்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் சரியாகி அப்புறம் கடவுள் புண்ணியத்துல கன்சீவ் ஆகணும். அப்புறம் 2 குழந்தைங்க சொன்னாங்க மேம். 2 குழந்தைங்க சொன்னாங்க. சந்தோஷப்பட்டதுக்கு இவர் என்ன பண்ணாரு, ஆந்திராக்கு போவார் மேம். என்னை விட்டுட்டு ஆந்திராக்கு கன்சீவாக இருப்பேன், விட்டுட்டு ஆந்திராக்கு போவாங்க. பக்கத்தில் சொந்தக்காரர் தான் இருப்பாங்க, எல்லாருமே குடிச்சு போட்டு தான் இருப்பாங்க, எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க தான். இவர் போயிட்டு வர வரைக்கும் நான் அங்கே தான் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சு, புதுசாக போய் விற்கிறேன்னா சில பேர் ஒரு மாதிரியா பேசுகிறாங்க. என்ன சொல்ல, அழகாக இருக்கிற இல்லை வியாபாரம் பண்ணுறியா இல்லை வரீங்களா ஒரு மாதிரியா பேசுவாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. சரி நான் கிளம்பி வரேன், எனக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லை, நான் ஒருத்தர்கிட்ட காசு கேட்டிருக்கேன், நீ அவங்களுக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். நான் தெரியாது, சரி அவர் கேட்குறாருங்க, கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் எவ்வளோன்னு நான் கேட்க மாட்டேன். இவர் என்ன சொல்லுவார், என் பொண்டாட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அது பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், எதனா ஒன்று சொல்லி அங்கே ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்டு வச்சிருப்பாரு. அது எனக்கு தெரியாது. நான் குடுன்னு சொல்றது மட்டும்தான், அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். அதை வச்சுட்டு அவர் 1 லட்சம் வாங்குறது, 2 லட்சம் வாங்குறது. அப்படி எங்கிட்ட என்ன பண்ணுவாரு? சீட்டு விளையாடுறாரு மேடம். கலச்சு போடியா? இல்ல மாப்ள, நான் சொல்றேன் கலச்சு போடு. கலச்சு போடியா? கலச்சு. 3 பிள்ளைங்க ஆன பிறகுதான் அந்த சீட்டு விளையாடுறது. முதல்ல 2 குழந்தைங்களா? முதல்ல 2 குழந்தை. ஆம்பளை பசங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆந்திராவில் போயிட்டு டெலிவரி பண்ணோம். கிளம்பு சென்னைக்கு போனோம். கொஞ்சம் கடன் இருக்குது இல்ல புரியல. சின்னதாக இருக்குது, என்னால் விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் கடத்தில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது? அந்த குழந்தைய எங்கள் அண்ணி பார்த்துக்கோவா. அவருக்கு 4 அண்ணன் தம்பிங்க, 4 அக்கா தங்கச்சிங்க, 8 பேர் இருக்காங்க. மனசு இல்லாமல் அவங்க பெரிய என்கிட்ட குழந்தைய விட்டுட்டு வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு அவங்க பார்த்துட்டாங்க. இப்போ இது வரைக்கும் கூட என் குழந்தைய நான் பார்த்துடுது. மறுபடியும் ஃபீலா இல்ல இது கவுலியா இதுக்கு மட்டும் கத்துதாது. 3 நாளா வீட்டுக்கு வரல. என்ன இவர் எங்கே போனார் தெரியல, 3 நாளா வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் அந்த 3 நாளையே வீட்டை சுற்றி நிறைய பேர் ஒரு காக்கா கூட்டம் வந்து நின்னா எப்படி நிற்கும் அப்படி நிற்கிறாங்க. எதுக்கு? எங்கே உங்கள் வீட்டுக்கு காணும், எங்களுக்கு வட்டி பைசா கட்டல, எனக்கு தண்டல் பைசா கட்டல, சீட்டு பணம் கட்டல, எங்கள் வீட்டில் நகை வாங்கியிருக்கான் அது கொடுக்கல. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்தி. வண்டிக்கு காசு இல்லை நான் கேட்டாங்க. நீ கொடுன்னு சொன்னோன்னே அவன்கிட்ட உண்மை சொல்லியிருக்கான், நாங்கள் கொடுத்துருக்கோம், அவர் வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் வந்தாதானே நான் பேசுறதுக்கு. அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு கூட போய் மேரேஜ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஊர்ல இருந்திருக்காரு. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. எதனா நம்மள மிரட்டணும்னா என்ன பண்ணுவார் தெரியுமா மேம்? கொக்குக்கு மருந்து வைப்பாங்க மேம், அது ஒரு பேக்கெட்ல வச்சிருப்பாரு. என்ன சொன்னேன்னா இதை சாப்பிட்டு செத்துருவேன், அப்புறம் இந்த கடலாம் நீ தான் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுவார். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. கொஞ்சம் பார்த்து அப்படின்னு போய் கதவு தட்டுறோம், வீடு வீடு கதவு தட்டுறோம். இப்ப கொஞ்சம் வாங்க பாருங்க என்னன்னு தெரியல பாருங்க அப்படின்னு. அவர் தூக்கத்துக்கு கூட யாரும் வரல மேம். அவர் தூக்கத்துக்கு கூட வர இறந்துட்டாரா? இறந்தது அப்ப தெரியாது மேம், ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகுதான் தெரியும். நீ ரொம்ப ஃபீல் பண்றிய ப்ரோ. வெளியே அப்படி காட்டி அந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? இவர் இறந்த பிறகு வெளியே வியாபாரத்துக்கு வரும்போது ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட்டுக்கு வந்து வியாபாரம் பண்ண சொல்ல, அங்க ஒரு பேச்சு வாக்குல மத்தவங்க வந்து பேசுற மாதிரி ஒருத்தர் ஒரு பர்சன் ராஜ்குமார் ஒருத்தர். 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. யாருன்னா சாப்பாட்டுக்கு போனா நான் காசு கொடுப்பேன் வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரி இந்த அண்ணா போக சொல்ல நானும் சரி சாப்பாடு எனக்கும் ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வாங்கன்னு காசு கொடுப்பேன். இவர் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வரும்போது டைரக்டா என் கையில தான் கொடுப்பாங்க. எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது என் கூட வரவங்க எல்லாம் பார்த்துட்டு வீட்டுல போய் சொல்றது, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. எங்க அத்தை கூப்பிட்டு கேட்டுச்சு, நீ யாரோ அவங்ககிட்ட ஒருத்தன்கிட்ட பேசுறியாமே, உனக்கு தேவையா? இப்பதானே கணவர் இறந்திருக்காரு, இதெல்லாம் பேச மாட்டாங்க. அத்தை நான் வேணும்னு போய் பேசலத்த, அந்த இடம் எனக்கு தெரியாது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இது மாதிரி வீட்டுல சண்டை போடுறாங்க, நீங்க என்கிட்ட பேசாதீங்க, நீங்க பேசுறத வச்சு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படியா உங்க ஊருக்கு வா, யார் அது தப்பா பேசுறது நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நீ அடிவாய் சாப்பிடற மரியாதை கூட்டி போயிரு. ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து ஆவடிக்கு வந்தாங்க, இட்டுட்டு வரும்போதே இங்க இருக்கிற 2 பசங்க என்ன பண்ணிட்டாங்க, போன் பண்ணி அவங்க 2 பேர் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் எங்களுக்காக வண்டி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க, தேடி பிடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு. அப்புறம் நான் அங்க போகும்போது நாங்க 2 பேர் போகும்போது உங்களை தேடுறதுக்கு தான் நாங்க வந்தோம், நீங்க இங்க வரீங்க அப்படின்ட்டு அவரு ஓப்பனா சொல்லிட்டாங்க. நான் தான் விருப்பப்பட்டேன், அவங்க விருப்பப்படலைங்க. அவங்க சொன்னாங்க எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, நான் கஷ்டப்படுறேன், என் சூழ்நிலை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து சொல்றதுக்கு தான் வந்தேன். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறவங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்க பீச்சிக் பண்ணி பார்க் பண்ணி என்னன்னு அவங்களே கற்பனை பண்ணி சொல்லிட்டாங்க மேம். இவர் ரொம்ப நேரம் சொல்லி பார்த்தாங்க. இவர் என்ன பண்ண ஒரு கட்டத்துல ஆமா நான் தான் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு வார்த்தை விட்டுட்டாரு. என்னது இது? பண்ண தப்பு நான் தான், அவ இஷ்டப்படல, நான் தான் பேசினேன், தெரியாதமா பேசிட்டேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் பிள்ளை சண்டை போட்டாச்சு, நீ ஃபர்ஸ்ட் அவளை இட்டுன்னு போடா, இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட தேத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட தான் நான் வந்துட்டேன். இதெல்லாம் நடக்குமா? நினைச்சது நடந்துருச்சு. என்னால வர முடியாது, உனக்கு ஃபேமிலி இருக்கு, நான் தெரியாதமா உங்ககிட்ட பேசுனது தப்பு தான், என்ன நினைச்சுக்கோ, என்னை விட்டுடு, நான் வந்து என் பிள்ளைங்களை விட்டு என்னால வர முடியாது, என்னை விட்டுடுப்பா, நீ போ உன் வீட்டுக்கு போயிடு. நான் போயிட்டு மறுபடியும் எங்க அத்தை காலில் விழுறணும், என்ன பண்றணும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கூட என் பிள்ளைங்க கூட நான் இருந்துடுறேன். அவங்க என்ன அபராதம் போட போறாங்களா, என்ன அடிக்க போறாங்களா, என்ன பண்ணட்டும், என் பிள்ளைங்கள நான் போயிடுறேன், நான் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவரை அமுச்சு விட்டுட்டு நான் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். எந்த பயனும் இல்ல. வீட்டுக்கு வந்தேன், எங்க அத்தை கிட்ட கேட்கறேன், உன் பிள்ளைங்களெல்லாம் காலஸ்திரிக்கு அமிச்சிட்டேன், இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணுமா மறுபடியும் ஆந்திராக்கு போ அப்படின்றாங்க. ஆந்திராக்குல எங்க அத்தையும் கிளம்பி போயிடுச்சு. அவ்வளவுதான், என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சில முடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இவரு ராஜ்குமார் இப்ப செகண்டா இருக்காரு. இவர் போன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நீ வீட்டுல இருக்கியா, என்னாலதான் உனக்கு கஷ்டம், என்னாலதான் இப்படி பண்ற, நீ அந்த அவங்க கூட இருக்கிறதோட என் கூட நிம்மதியா இருப்ப, நீ ஏன் கஷ்டப்படுற, பிள்ளைங்க எங்கேயும் போக மாட்டாங்க, அவங்க பார்த்து பார்க்க ஏதோ ஒரு பேசி ஒரு என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, ஒரு 3 மாசம் சந்தோஷமா இருந்திருப்போம், சாப்பாடு என்ன வேணும் கேட்கறது கொள்றது. அதுக்கப்புறம் டோட்டலா மாறி சேஞ்ச் ஆகி டெய்லி ஒரு சந்தேகம் பிடிச்சி பாக்குறது, என்கிட்ட வந்த மாதிரி வேறவங்க கிட்ட போகாம இருப்பியா ஒரு கேட்கறது. என்னடா தம்பியை நைட்ல எடுத்துன்னு வந்து சாப்பிடுவாங்க, 2 பேரும் வருவாங்க, வீட்டுல சாப்பிடுவாங்க, பண்ணுவாங்க, போவாங்க. அதுவே இவர் வச்சுட்டு அவங்க இருக்கும்போது தான் வருவார், அவங்க தம்பி இல்லாத போது வரமாட்டாரு. அதை வச்சுட்டு அவர் போயிட்டு பிறகு கேட்பாரு, என் தம்பி வந்தானா, நான் இல்லாத போது வந்தானா, அவன் கூட இருந்தானா. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஒரு எப்படி சொல்றது, விடிய உட்கார வச்சு கேட்பாரு, தட்டி தூங்க விடாம தட்டி கேட்பாரு, ஏந்து எனக்கு பதில் சொல்லாம தூங்குற நீ, ஏந்து என் தம்பி வந்தானா எனக்கு வீட்டுக்கு, அவன் கறி எடுத்துனா சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு மாதிரியே பேச ஆரம்பிச்சு. சார் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. தாலியெல்லாம் கட்டாதீங்க, நான் எப்போ போயிடுவேன்னு தெரியாது, வந்ததுனால நான் முழுசா உங்க கூட இருந்துருவேன்னு நினைக்காதீங்க. உங்க ஃபேமிலியை விட்டு என் கூட வராதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். என் பிள்ளைங்க எங்க அத்தை பேச மனசு அவங்கள மாத்தி நான் மறுபடியும் போயிடுவேன், நான் எப்போ வேணா போயிடுவேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு இவர் வேணாம் மேம், இவர் கூட எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கல மேம், இருக்கவே முடியல, என்னால வாழவே முடியல. எனக்கு கம்பெனி அந்த அசிங்கப்படுத்துறா, இருக்கிற இடத்துல அசிங்கப்படுத்துறா, ரொம்ப கொடுமைப்படுத்துறான். ரொம்ப சந்தேகப்படுவீங்களாமே? சந்தேகமா? சந்தேகப்பரமா நான் தான் சந்தேகப்படுத்தணும். என்ன சந்தேகம் மாதிரி அது சொல்லுங்க, அது என்ன மாதிரி? அது தெரியல. ஒரு இடத்துக்கு போகணும் போகணும், இவ்வளவு நேரம் வியாபாரம் பண்ணாங்கன்னா அப்பதான் பண்ணணும்.
ஏன் லேட்டாக வரேன், நானே வீட்டுக்கு வந்துட்டேன்னு அதுக்கு அசிங்கமா சொல்லுவேன். இப்போ வியாபாரம் பண்ண வேறங்கன்னு அப்படின்னு ஒரு தப்பா நான் சொல்லுவேன். அதனால கோவம் வரும். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். தலைவர் என்ன பண்றாரு? எல்லாமே பண்றாரு மேம். பண்ணது ஒண்ணுமே கிடையாது மேம். தூக்கு இல்லாம பண்றாரு, அசிங்கமா பேசுறாரு. ரெக்கார்டிங் நிறைய இருக்கு மேம். நைட் டைம்ல எப்படி சொல்றது மேம், நீ அவங்க கிட்ட போறதோட பெத்த பிள்ளைகிட்ட கூட போய் படுத்துக்கோ. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவனா? உங்களுக்கு அவ்வளவு வேண்டாம்னா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். வேணும் தான் மேடம் இவ்வளோ வந்தேன். என் மேடம் சொல்றீங்க வேணும் தான். எதுனா ஒரு வாட்டி அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுனீங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. இல்ல மேம், அவர் கூட இருக்கு, இனிமே வாய்ப்பு இல்ல மேம். வாய்ப்பு இல்ல ராஜா. கொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தர் மேல ஆசைப்படலாமா? ஆசைப்படக்கூடாது தான். 3 பிள்ளைங்க வச்சிருக்கீங்கல்ல? ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டு இத்தனை வருஷம் சேர்ந்து வாங்கிட்டு திடீர்னு பெரிய என்ன என்னால முடியல. அப்போ உங்க லைஃபோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இதே அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா, இன்னொருத்தரை பார்த்து ஆசைப்பட்டேன் நான் போனேன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? Well, how to say in Tamil? Exactly, I don't know how to. இப்போ உனக்கு என்னமா வேணும்? இவர் கூட வேணாம் மேம். இவர் நல்ல மனுஷனே கிடையாதா? இல்ல மேம், சுத்தமா மோளம் இல்ல மேம், சுத்தமா எந்த ஒரு விஷயத்திலுமே கிடையாது மேம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னால முடியாது மேம், இவர் கூட என்னால இருக்கவும் முடியாது. இதுக்கு மேல எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல மேம். பத்தியா சொல்லணுமா மேம்? ஒரு நோட்டு புக் எடுத்துட்டு வரா மேம். எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க, என் ஃப்ரெண்டுங்களை எடுத்துட்டு வந்து விடுவா, எத்தனை பேர் நான் கணக்கு பண்ணுவா. அரே நீ அப்பா இந்த அளவுக்கு வர எனக்கு தெரியாது எனக்கு. ஆனா இந்த அளவுக்கு வந்துட்டு பிறகு நான் ஏன் உன்னை இது பண்ண போறேன்? என்னை விட்டு போக மாட்டேன். ஒரு நம்பிக்கை தானே எனக்கு. அந்த நம்பிக்கை தான் நான் இருந்தேன். நம்பிக்கைனாலதான் இப்படி கெட்ட வார்த்தை பேசிட்டே இருந்தீங்க. வார்த்தை பேசணும்னா அது காலையில எழுந்து அவ கூட பேச மாட்டேன். சரி மனுஷன் என்ன இப்போ கோவத்துல பேசிட்டு சரி மனுஷன் கேட்பேன். இப்ப நான் கூட பேசாத மாதிரி பேசுவாரு. எதுவுமே நைட் எல்லாம் எதுவுமே பேசாத மாதிரி பேசுவாரு. நார்மலா பேச பேசுவேன். நீ நடிகண்டா. என்னன்னா கொஞ்ச நாள் அவள் ஃப்ரீயா விடுங்க. அவள் பயங்கர டென்ஷன்ல இருக்கா. நீங்க உண்மையாவே பாசமான ஹஸ்பண்ட்னா அவ திரும்பி வருவா உங்க கிட்ட. இப்ப தொல்லப்படாதீங்க, நச்சரிக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. வாய்ப்பே இல்லை. மட்டமாவே